guys, welcome back to my channel. So இந்த வீடியோல ரொம்ப நாளாவே நிறைய பேர் என்னோட லைவ்லயும் கமெண்ட்லயும் கேட்டிட்டு இருந்த ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. சோ அந்த क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா how to start UPSC preparation. சோ UPSC preparation எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்னெல்லாம் பண்றது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா UPSC பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும், ஸ்டார்ட் பண்றணும் அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து I want to tell you. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே UPSC ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து ஆரம்பிச்சு ஒரு 5 monthsலயே இந்த எக்ஸாம்க்கு என்னெல்லாம் படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்குவாங்க. பட் UPSC ப்ரிப்பேர் பண்ண வர எல்லாருமே இந்த டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. பட் ஏன் வந்து இந்த UPSCயோட பாசிங் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியா இந்த ப்ரிப்பரேஷனை வந்து கொண்டு போறதுக்கும் இந்த எக்ஸாம்க்கான ஹார்ட் ஒர்க்கை போடுறதுக்கும் வந்து நிறைய பேரால முடியல. சோ இந்த வீடியோல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன வந்து உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் ஃபுல்லா உங்களால கன்சிஸ்டன்டா படிக்க முடியுமா, இந்த எக்ஸாம்க்கு தேவையான ஹார்ட் ஒர்க்கை உங்களால போட முடியுமா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. So without any delay, let's get into the video. So first UPSC preparation பொறுத்த வரைக்கும் நம்ம கையில இருக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான சோர்ஸ் தான் சிலபஸ். சோ இந்த சிலபஸ்ல இருந்தா எல்லா क्वेश्चनும் வரும் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். பிகாஸ் UPSC is one of the most unpredictable exams in the world. சோ அதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னு அந்த क्वेश्चन பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் எது இம்பார்ட்டன்ட் அப்படினே நமக்கு தெரியும். சோ இந்த சிலபஸ் அப்படியே நான் பார்க்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலபஸ் தான் நம்ம படிக்க போறதுக்கான ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன். சோ இந்த சிலபஸை நீங்க ஈச் வேர்ட் பை வேர்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இதெல்லாம் தான் நம்ம இந்த எக்ஸாம்க்கு படிக்க போறோம் அப்படின்றத மைண்ட்ல செட் பண்ணுங்க. சோ இதான் சிலபஸ் பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஹிஸ்டரி அப்படி இருந்துச்சுன்னா, சோ ஹிஸ்டரியில நம்ம வந்து ஏன்ஷியன், மெடிவல், மாடர்ன் படிக்க போறோம். அண்ட் தென் வேர்ல்டு ஹிஸ்டரி படிக்க போறோம். ஜியோகிராஃபி அப்படின்னா கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி, ஜியோமார்பாலஜி இந்த மாதிரி சில சாப்டர்ஸ் வந்து நம்ம படிக்க போறோம். பாலிட்டி அப்படின்றதுல நம்ம வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி சிலபஸ். சோ சிலபஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கான சோர்ஸ். சோ சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. சோ சொல்லாம கூட இருந்திருக்கலாம். நான் வந்து இந்த UPSCக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ற புக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் தட். சோ ஒன்னும் கிடையாது. 6th to 12th NCERTs ஃபார் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் 9th to 12th NCERT ஃபார் எக்கனாமிக்ஸ். இதான் வந்து நம்மளோட பேசிக் புக்ஸ். சோ இது எல்லாமே நீங்க வந்து படிக்கணும். உங்களுக்கு வந்து NCERT வந்து ஒன்னொன்னா வாங்கி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சில மேனுவல்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ஓஸ்வால் புக்ஸோட ஒரு மேனுவல். இதுல வந்து பாத்தீங்கன்னா UPSC ரிலேட்டட், அதாவது பிரிலிம்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் இருக்கும். சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இல்ல ஒவ்வொரு டாபிக்கும் அவங்க நோட்ஸ் கொடுத்துட்டு அட் த எண்ட் ஆஃப் தி ஈச் டாபிக் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். UPSC 30 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி இந்த புக்கை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃபர் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 சப்ஜெக்ட் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிட்டி. இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து NCERT ஈச் வேர்ட் பை வேர்ட் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சோ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சாவர்னிட்டினா என்ன, ஃப்ரெட்டர்னிட்டினா என்ன, லிபர்ட்டினா என்ன, செக்யுலர்னா என்னன்னு இந்த மாதிரி பாலிட்டில சில வந்து பேசிக் வேர்ட்ஸ்லாம் இருக்கு, அதாவது ஃபவுண்டேஷன் வேர்ட்ஸ். சோ இந்த கீவேர்ட்ஸோட மீனிங்ஸ்லாம் நீங்க கான்செப்சுவலா புரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி ஜியோகிராஃபில பாத்தீங்க அப்படின்னா, ஜியோகிராஃபி வந்து போத் ஃபேக்சுவல் அண்ட் கான்செப்சுவலான சப்ஜெக்ட். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கிளைமேட்டாலஜில இப்ப எக்ஸாம்பிளுக்கு வெதர், கிளைமேட் அப்படின்னு 2 இருக்கு. சோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ்க்குலாம் நீங்க வந்து கான்செப்சுவலா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மேப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த சாயில் இருக்கு, இந்த மாதிரியான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனால நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். பட் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈச் வேர்ட் பை வேர்ட் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணணும். பிகாஸ் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான். சோ ஒவ்வொரு NCERTயோட ஸ்ட்ராட்டஜி, படிக்கிற ஸ்ட்ராட்டஜியும் வேற வேற மாதிரி இருக்கணும். சோ அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. பிகாஸ் நான் வந்து இன்னும் எதுவுமே ஃபுல்லா படிக்கல. இந்த NCERT எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஈஸியா இருக்கலாம். பட் அதை ஃபாலோ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்றதுன்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். நான் வந்து 1 year ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஆளா இருந்தா கூட எனக்கு வந்து இன்னும் சில NCERT எல்லாம் வந்து நான் படிக்கல. முக்கியமா சொல்லலாம் ஹிஸ்டரி இதெல்லாம். சோ நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால அதை படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். சோ இந்த மாதிரி வந்து NCERTஸை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கோ த்ரூ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ பாதி சிலபஸ் முடிச்சிட்டீங்க, இல்லை ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் முடிச்சிட்டீங்க, பாலிட்டியில் வந்து இந்த பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் ரிலேட்டட் டாபிக்ல என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில், அண்ட் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல பார்லிமெண்ட் வச்சு என்னென்னலாம் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் வந்து உங்களால பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிசெட்டுக்கும் நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு அடுத்து ஆன்சர் ரைட்டிங், மெயின்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ண வேண்டாம். இப்போ வந்து நான் சொல்ற சில பேசிக்ஸான, அதாவது இந்த மாதிரி நான் சொல்ற ப்ரிலிம்ஸ்க்கு தேவையான விஷயம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆன்சர் ரைட்டிங் வந்து நம்ம ஒரு 6 months கழிச்சு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து நீங்க படிக்கவே இல்லை இது வரைக்கும், நான் இந்த எக்ஸாம்காக தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ வந்து நீங்க 2025க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்து சும்மா வந்து ரீட் மட்டும் பண்ணுங்க. நோட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஜூன் மந்த்ல இருந்தா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்க்கு தேவைப்படும். ஃபார் 2025 எக்ஸாம் வி ஹாவ் டு நம்ம வந்து ஜூன் 2024ல இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வேணும். ஸோ நம்ம ஜூன்ல இருந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து எடிட்டோரியல், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், இல்ல வந்து பொலிட்டிக்கல் நியூஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல வருது இன்டர்நேஷனல் பிசினஸ் நியூஸ், இதெல்லாமே வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி அதை புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ஸோ எந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியலையோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கா நீங்க பண்ண போற விஷயம். அண்ட் நான் வந்து இது வரைக்கும் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ், அண்ட் தென் புக்ஸ், அண்ட் தென் பிஒய்க்யூ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவிஷன். ஸோ இந்த எக்ஸாமோட ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ரிவிஷன். ஸோ ஒரு புக்கை 30 வாட்டி படிக்கிறீங்களோ 40 வாட்டி படிக்கிறீங்களோ, எனக்கெல்லாம் சொல்லணும்னா ஒரு புக்கை வந்து எத்தனை வாட்டி படிச்சாலும் அது வந்து மனப்பாடார மாதிரியே எனக்கு தோணாது. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியம். நீங்க இப்ப ஹிஸ்டரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 days 3 days கேப்ல கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதே பாலிட்டி பாத்தீங்கன்னா மேபி ஒரு 4 days 5 days 1 week அந்த கேப்ல நீங்க வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நாலேஜ் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி உங்க ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி நீங்க தான் வந்து போடணும், பிளான் பண்ணணும், ஸ்கெடியூல் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாம் தான் வந்து பேசிக்கா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 8 months 9 monthsல உங்களுக்கே வந்து ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் வந்து உங்க ப்ரிப்பரேஷன்ல தெரியும். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் போட்டு பாக்குறது. ஸோ ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்றத நீங்க வந்து ஆன்சர் பண்றது மட்டும் கிடையாது, இல்லாம அந்த ரிலேட்டட் டாபிக்ஸோட எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், எம்சிக்யூஸ், மோஸ்ட் காமன் கொஸ்டின்ஸ், அதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களால ஆன்சர் போட முடியுதா அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் இன் ஈச் சப்ஜெக்ட் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனோட எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோ. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. See you all in the next video. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். And if you like this video, do like, share and subscribe to my channel. Bye.